ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் போச்சு. இதை அழகாக எடுத்து குறும்படமாக போட்டு நம்ம விசித்ராவை கிளிக்கிறாங்க நிறைய ரசிகர்கள். என்னென்னா சூப்பரான ஒரு விஷயந்தான். என்னென்னா இங்கே வந்துட்டு மாயா, அப்புறம் நம்ம விசித்ரா, அதுக்கப்புறம் நம்ம விஜயவர்மா 3 பேரும் பேசிக்கிறாங்க. எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா, விஷ்ணு வந்துட்டு நம்ம சரவண விக்ரம் போகும்போது வந்துட்டு நம்ம மாயா ஒழுங்காக வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணல, அவரை வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு நாமினேட் பண்ணியிருப்பார். அந்த விஷயங்கள் பயங்கர பூதாகாரமாக போச்சு. அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணாங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு மாயாவை. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு விஷ்ணுகிட்ட போயிட்டு விசித்ரா கேட்டிருக்காங்க. ஏண்டா நீ தான் வந்துட்டு பருத்தி முட்டைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிவிட்டு எப்போ போவான்னு சொல்லிவிட்டு அவன் போனதுக்கப்புறம் ஏன்டா இவ்வளோ சப்போர்ட் பண்ணி சீனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஒரு அழகான கொஸ்டின் கேட்குறாங்க. இது கரெக்டாக வாஸ்தவமான கொஸ்டின், இது தப்பே கிடையாது. ஏன்னா மாயா, பூர்ணிமா, விஷ்ணு இவங்க 3 பேரும் சேர்ந்து விஷ்ணுவை அவ்வளோ கலாய்ச்சிருக்காங்க, அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் வெளியில் சரவண விக்ரம் போனோன்னே பார்த்துட்டு தெரிஞ்சுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கும்போது சப்போர்ட் பண்ணாமல் போனதுக்கப்புறமா ஏன்டா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க. நல்ல ஒரு கேள்வி, தரமான கேள்வி. பட் என்னோடய கொஸ்டின், இதே விஷயத்தை தான் நீங்கள் பிரதீப்க்கு பண்ணீங்க. பிரதீப் இருக்கிற வரைக்கும் பிரதீப் கழுவி ஊற்றுனீங்க. பிரதீப் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு பிரதீப்காக நான் நியாயம் கேட்டே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கண் கலங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி பிரதீப்போட ஃபேன்ஸை கவர்றதுக்கு நீங்கள் பண்ணலையா ஒரு ட்ராமா? ஸோ நீங்கள் பண்ணால் அது கரெக்டு. அதே விஷயத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஷ்ணு பண்ணால் தப்பா? 2 பேரும் பண்ணது தப்பு தான், கேவலம் தான். சரிங்களா? 2 பேருமே ஒழுங்காக ஸ்டாண்ட் பண்ணவே கிடையாது. ஆனால் இதையும் ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு ஐயோ ராமா என்னையா சொல்கிறதுன்னு. ஆனாலும் விசித்ரா வந்துட்டு இது ஒரு ராஜதந்திரமாக வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க. நல்ல கிளியர் கட்டாக நம்ம ஃபஸ்ட்டு டே 1லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா விசித்ரா பண்ணுற வேலைகள் எல்லாமே கரெக்டாக வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஆனால் ஒரு சில பேர் வந்து அந்த அடுத்த விஷயங்களை பார்க்காம கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை மட்டும் நம்பி ஏமாந்து போயிடுறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், தப்புன்னு சொல்ல, ஆனால் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் விஜயவர்மா அதுக்கு மேலே ஒத்துவதை வந்துட்டாப்புல நம்ம மாயாவுக்கு. அவருக்கு என்ன மாயா பண்ணாலும் சரி, கேமே விளையாடாமல் இருந்தாலும் சரி, இன்றைக்கி சரியான என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க, அந்த மூலையில் உட்காந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு. ஏன் இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக? ஆமாங்க, என் கண்ணுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமோட கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த நம்ம விக்ரம் வெளியே போனதுனால இனி அந்த செயலை நான் தான் பண்ணணும். என்னுடைய மாயா, எங்களுடைய மாயா தலைவியோட அவங்களுடைய அந்த விஷயங்களை வந்து நான் தான் பரப்பணுன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காப்புல. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எல்லாம் ஓகேங்க, போகும்போது வந்துட்டு சரவண விக்ரம் பார்க்காம ஏன் எல்லோரும் மாயாவை பார்த்தீங்க கேட்குறாரு பாருங்க ஒரு கேள்வி. ஏன் மாயாவை பார்த்தீங்கன்னு கேட்குறாரு. சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்களும் மாயாவை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. என்னையா கேள்வி கேட்குறீங்க? ஒருத்தர் போகும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அந்த ஃபீலிங்கில் இருக்கும்போது ஒரு மூஞ்சி மட்டும் டெரராக வச்சுட்டு இருந்தால் எல்லாரோட கண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகும். இதை வந்துட்டு இவர் பெரிய சாணக்கியர் மாதிரி காலையில் நிக்சன் பேசுனார் பாருங்க, இங்கே ஒரு சீனு அங்கே ஒரு சீனுன்ற மாதிரி இவர் பேசுகிறாரு. ஏன் எல்லாருமே அங்கே பார்த்தீங்களா? சரி, மாயா பண்ண விஷயங்களை பூர்ணிமா கூட தான் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. இப்போ பூர்ணிமா போய் கேட்க வேண்டியதானே? விசித்ரா அட்வைஸ் பண்ணாங்க, விசித்ராவை கேட்க வேண்டியதானே? என்னையா நடக்குது? அதாவது ஒரு சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறத வந்துட்டு சாணக்கியத்தனம் நினச்சிக்கிட்டு நம்மளெல்லாம் கடுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் சொல்லுங்கள். விசித்ரா இப்போ வந்து சொன்ன பாயிண்ட் உண்மையில கரெக்டான பாயிண்ட்டு. விஷ்ணு வந்துட்டு நம்ம விக்ரம் இருக்கும்போது பருத்தி முட்டைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி கரப்பாம்பூச்சின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காரு. அவர் போன உடனே இப்போ வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிற்கிறாரு பார்த்தீங்களா? அது உண்மையிலே தவறு தான். ஏன்னா இருக்கும்போது சப்போர்ட் பண்ணாமல் இல்லாதப்போ ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. அப்போ அதே விஷயங்களை பிரதீப்க்கு நீங்கள் பண்ணது தப்பு தானே? அதையே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்றத என்னோடய கேள்வி. இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கான்றது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.